சொர்ணம் கிச்சனில் ஒரு சிம்பிளான தேங்காய் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தா ஸ்கூலுக்கு வரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது காரமெல்லாம் சேர்க்கறது இல்லை, உப்பு மட்டும்தான். அரிசி தேங்காய் மட்டும் சேர்த்து செய்கிறது. இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தேங்காய் அளவு, நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் திருவிட்டு பார்க்கலாம். ஆட்டும்போது அரிசி தேங்காய் ஒன்றா போட்டு ஆட்டிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். ஆட்டுக்கல் ஆட்டினா நல்லா கெட்டியாக ஆட்டலாம். இல்லாட்டி நீங்கள் மிக்சியிலையும் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்சியோ கிரைண்டர்லையும் கெட்டியாக ஆட்டிக்கலாம். இட்லி அரிசி 5000 ஊற வச்சுருக்கேன். நேரம் ஊறினா போதும். அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறலாம். வேறுங்க இந்த அளவுக்கு தண்ணி வடித்து போட்டுக்கலாம். நீங்கள் சுத்தமாக வடிக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி இப்படி வடித்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டுறேன். வேறுங்க 1 டம்ளர் அரிசி, இதுக்கு 1.5 டம்ளர் தேங்காய். 1 டம்ளர் போட்டு வேறுங்க 1/2 டம்ளர். நீ ஒரு டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் போடலாம். 1 டம்ளரே போதும். நீங்கள் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா அப்புறம் 1 டம்ளர் போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ இப்படியே கெட்டி ஆட்டி எடுத்துக்கலாம். பாதி ஆட்டுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டேன். வருங்க தோண்டியில் வருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் சரி. இப்படி தட்டி தட்டி போடுறதுக்கு இந்த பதம் இருந்தால். இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. தேங்காய் வடை தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பேப்பருக்கெல்லாம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டை வடை சைஸுக்கு தட்டிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிடுது. இந்த தட்டின வடை போட்டுடலாம். போட்டதையும் சைடெல்லாம் கொஞ்சம் செவந்து வரும். அப்போ திருப்பி போட்டுக்கலாம். பூரி மாதிரி நல்லா எலும்பி வரும். அரிசி ஊற வச்சோம்னா வெறும் உப்பு போட்டு செய்யறது தான். சீக்கிரம் அரிசி ஆட்டினா சரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். இது காரமெல்லாம் இல்லை, இனிச்சிட்டு தேங்காய் வாசம் முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து காரம் சேர்க்கணுங்கிறது இல்லை, இது ஒரு சப்ப வடையாக நல்லா இருக்கு. இப்போ திருப்பி போட்டு நல்லா செவந்துடுது. நல்லா உப்பி வெந்திருக்குது. இதே மாதிரி நாம் எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 2 போட்டிருக்கிறேன். 1 போட்ட லேட் ஆகுது, 2 போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வடை ரெடி. இது சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள்.